and welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு huge Shein haul தான் பார்க்க போறோம். So Shein brandல இருந்து நான் இப்ப ரீசன்ட்டா லைக் ஒரு லாஸ்ட் 2 months வந்து நிறைய dresses and accessories அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தேன், especially for winterக்கான நிறைய clothsலாம் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா Shein வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலயுமே இருந்தது, பட் லாஸ்ட் ஒரு 1 year முன்னாடி வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு சைனா பேஸ்ட் ஒரு பிராண்ட் அப்படின்றனால வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இங்கே யூகே வந்ததுக்கு அப்புறமா வந்து ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணேன். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷீன் பற்றி நிறைய ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. லைக் அவங்க வந்து சைல்ட் லேபர் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட கிளாத்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா இருக்காது, அதில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் இருந்தது. சரி ஓகே, எதனால நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து நமக்கு என்ன உண்மை அப்படின்ட்டு தெரியுன்றனால நான் வாங்கினேன். அண்ட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் அஃபோர்டபுள்னே சொல்லலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்ச்லேருந்தே வந்து நிறையா க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நீங்கள் வாங்க முடியும். நான் வந்து கிட்டத்தட்ட அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப் டு ஜான் வரைக்குமே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கினேன். பட் என்னால் வீடியோ வந்து ஆக்சுவலாக லைக் ஒரு வின்டர் ஹால் வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வீடியோ வந்து பண்ண முடியல. ஸோ இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. வின்டரே வந்து ஆல்மோஸ்ட் இங்கே முடிய போகுது. ஸோ இப்போ தான் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடச்சிது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஹேண்ட்பேக் ஒன்று நான் வாங்கினேன். இது வந்து பார்க்குறதுக்கு லெதர் மாதிரி இருக்கும், பட் இது வந்து ஒரிஜினல் லெதர் கிடையாது, ஃபாக்ஸ் லெதர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஒரு 6 pounds சம்திங் வந்து வாங்கினேன். நான் ப்ராடக்டோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கு ஆன்லைனில் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ரிவ்யூஸில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. சரி, பட் எனக்கு பிடிச்சிருந்தனால நான் வாங்கினேன். பட் எனக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்குது. லைக் 6 poundsன்றது வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் கிடையாது. அந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டியும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டி வந்து ஜஸ்டிஃபைபிளாக தான் இருக்குது. அண்ட் இது உள்ளார வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் லைனிங் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நான் நிறைய டைம் யூஸும் பண்ணிட்டேன். நிறையா வெளியே போகிறப்பெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி நிறைய வெயிட்டான திங்ஸ் கூட வச்சு நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அண்ட் இதோட ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. நீங்கள் நிறையா திங்ஸ் வந்து இதில் வச்சு கேரி பண்ணிட்டு போக முடியும். இதோட ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெசிடேஷனாக இருந்துச்சு, வெயிட் வச்சா தாங்குமா அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இது வந்து நிறைய வெயிட்டுமே வந்து தாங்குது. அடுத்த ப்ராடக்ட் வந்து அகெயின் ஒரு பேக் தான். இது வந்து ஒரு ஸ்லிங் பேக். இந்த மாதிரி கோல்ட் மெட்டல் செயினோட கொடுக்குறாங்க. இதோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அது வந்து ஜிப்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இது மாதிரி தான் இருக்குது. அண்ட் சைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உள்ளங்கை அளவு வந்து இது இருக்குது. அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது அண்ட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹை அண்ட் பேக் மாதிரி தான் அது இருக்குது. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது சீரியஸாக. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா லைக் 3.5 pounds சம்திங். பட் நான் வந்து ஆஃபரில் 2 pounds 2.5 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினேன். சீரியஸாக ரொம்பவே நல்லா இருக்குது இது. அண்ட் இது வந்து பார்ட்டி ட்ரெஸ்ஸஸ் கூடலாம் பேர் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் இப்படி லாங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்ட்ராப் வந்து நீங்கள் உள்ளார விட்டுட்டு இப்படி சின்னதாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சசரிஸ்லாம் காட்டி முடிச்சுடுறேன். அடுத்தது வந்து இந்த பவுடர் பேக் ஆஃப் 2 வந்து வாங்கினேன். இது வந்து 75 pence வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கனால அவங்களோட அண்டர் ஐஸில் வந்து பவுடர்லாம் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்க்கல. பட் பவுடர் செட் பண்ணுறதுக்கு சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா அக்யூரேட்டாக வந்து நீங்கள் செட் பண்ண முடியும். அடுத்த செயின் வந்து வாங்கினேன், நெக் செயின். இது வந்து ஒன்று சில்வர் அண்ட் இன்னொன்று வந்து கோல்ட் கலரில் வாங்கினேன். இதுவும் லைக் 1 pound அதுக்கும் கம்மியான அந்த ரேட்டில் தான் வந்து வாங்கினேன். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. இது வந்து நான் 2-3 தடவை வேர் பண்ணிவிட்டேன், கலர் எதுவுமே ஃபேட் ஆகலை, இது வரைக்கும் ஃபேட் ஆகலை. பட் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து வாட்டரோ இல்லை வேறு ஏதாவது லிக்விடோ இல்லை டியோட்ரன்ஸ் அதெல்லாம் வந்து படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப நாளைக்கு இது ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கும். ஷீனில் வந்து இந்த மாதிரி நிறைய டெய்ன்டி ஜுவல்லரிஸ்லாம் வந்து ரொம்பவே அழகழகாக இருந்தது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெய்ன்டி ஜுவல்லரிஸ் வந்து ஷீனில் வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம். அடுத்தது அந்த ஸ்டட்ஸ் வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு பேக் ஆஃப் 10
சாரி பேக் ஆஃப் 12 இருக்குது இதில். இது ஆன்லைனில் பார்க்குறப்ப நான் வந்து ஆக்சுவலாக அது மெட்டல் தான் நினச்சேன். பட் நேரில் பார்த்தா அது வந்து மெட்டல் கிடையாது. இது வந்து பிளாஸ்டிக் தான். ஜஸ்ட் பிளாஸ்டிக்கில் கலர் பண்ணி வச்சுருக்குறாங்க. அண்ட் வந்து கொஞ்சம் ஃபிலிம்ஸியாக தான் இது வந்து இருக்குது. ரொம்ப லைக் திக்காக அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இல்லை. பட் ஸ்டில் ஓகேயான குவாலிட்டியாக இருக்குது. வந்து நீங்கள் எவ்ரிடே யூஸ்க்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டட்ஸ்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும் அப்படின்னா இது வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் குவாலிட்டி வைஸ் அகெயின் இது வந்து நல்லா ஷேர் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து இது வந்து சூப்பரான குவாலிட்டி கிடையாது. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் தான் அப்படின்னாலே எப்போ வேணால் இது வந்து பிரேக் ஆகலாம் ஈஸியாக. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக அகெயின் இந்த மாதிரி ஒரு ஹூப் இயரிங்ஸ் வந்து நான் வாங்கினேன். இது வந்து பேக் ஆஃப் 5. இதில் ஒன்று தான் நான் ஆல்ரெடி வேர் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா லைக் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் இருக்குது. பட் ஸ்டில் லைக் பார்த்தா அது வந்து தெரியாது, பிளாஸ்டிக் மெட்டல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா தான் அது வந்து பிளாஸ்டிக் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இதோ குவாலிட்டி வந்து அந்த ஸ்டட்ஸோட இதோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ அண்ட் க்யூட்டாகவும் இருக்குது. அடுத்த ஆக்சசரி வந்து இந்த ஹேர் கிளிப் வந்து நான் வாங்கினேன். இந்த மாதிரி போ டீட்டெயிலோட. பின்னாடி வந்து நார்மலான ஒரு கிளிப் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் சும்மா கொஞ்சமாக முடி எடுத்து இதை வந்து நீங்கள் இப்படி கிளிப் மாதிரி போட்டுக்கலாம். அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்பஸும் இல்லை, பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். பட் நான் இது வந்து இன்னும் வேர் பண்ணலை. பட் க்யூட்டாக இருக்குது. ஸோ அடுத்ததான் இந்த பேக் ஆஃப் 5 ஹேர் ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதெல்லாம் வந்து சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ் அப்படின்றனால உங்களோட ஹேரை வந்து நீங்கள் லைக் பிரேக் பண்ணாது. உங்கள் ஹேரில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா நான் நிறையா வேர் பண்ணனால உள்ளே இருக்க அந்த எலாஸ்டிக் வந்து பிஞ்சிடுச்சு. மற்றபடி இதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டி தான் இருக்குது. இது வந்து நீங்கள் ரொம்பலாம் இழுத்து பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அது வந்து ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து 2 ஷார்ட் ஸ்கர்ட் வந்து வாங்கினேன். இதோட மெட்டீரியல் வந்து இது ஆக்சுவலாக என்னன்னு தெரியல. பட் நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி திக்காக தான் இருக்குது. ஓரளவுக்கு திக்கான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக்ஸ் வைஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது வந்து சேம் லைக் அதே மாதிரி தான். பட் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் செக்ட் இருக்கும். சேம் அகெயின் இதுலேயுமே வந்து இந்த ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து போட்டு நடக்கிறப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் இந்த ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இது ரெண்டோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. அடுத்ததாக வந்து ஒரு ஸ்வெட் ஷர்ட். ஆக்சுவலாக நான் வாங்கின எத்தனதுலேயுமே வந்து எனக்கு இதுதான் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாப். அண்ட் இதோட மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நல்லா லைக் சாஃப்டான ஒரு ஃப்ளீஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ரொம்ப திக்காக இல்லை, ஆல்சோ ரொம்ப தின்னாகவும் இல்லை. வின்டர் டைமில் வேர் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு கோசியான நல்ல சாஃப்டான ஒரு மெட்டீரியலாக இருக்குது. இதுவும் வந்து ஆக்சுவலாக சைஸ் வந்து ஸ்மால் தான். பட் இது வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் சைஸ்டாக தான் வரும். அது வந்து லைக் பாடி ஃபிட்டிங்காக பாடி ஹக்கிங்காக இருக்காது. கொஞ்சம் வந்து ஓவர் சைஸ்டாக தான் இருக்கும். அடுத்தது அகெயின் ஒரு ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் தான். இது வந்து என்னாச்சுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினனால இது வந்து ஸ்மால் சைஸ் வாங்கிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து லைக் கரெக்டாக இருக்குது. பட் ரொம்ப வந்து பாடி ஹக்கிங்காக இருக்கிறனால இது வந்து வேர் பண்ண அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் ஸ்டில் மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சியாக தான் இருக்குது. பட் மெட்டீரியல் வந்து இதோட மெட்டீரியல் நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு திக்கான மெட்டீரியலாக இருக்குது. அண்ட் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதோட இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததான் அந்த ரெட் கலர் டாப் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து நான் அந்த பிங்க்குக்கு அப்புறமா தான் இது வந்து நான் வாங்கினனால ஸோ இது வந்து ஒரு 2 சைஸ் மேலே போய் இது வந்து எல் சைஸில் வாங்கினேன். பட் எல் சைஸுமே வந்து ஸ்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக தான் இருக்குது. அண்ட் இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. இது வந்து கொஞ்சம் தின்னான ஒரு சீத்ரூ மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. போட்டதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா இன்னுமே வந்து ஓரளவுக்கு சீத்ரூவாக ஆகிடுது. ஸோ மெட்டீரியல் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. அடுத்தது அகெயின் ஒரு டாப் தான். இது வந்து பிளாக் கலர். இப்போ நான் அந்த ரெட்டு காமிச்சேன் இல்லையா, இதோட மெட்டீரியலும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. பட் அதோடையுமே இந்த ரெட்டோடமே இது வந்து கொஞ்சம் சாஃப்டான ஒரு மெட்டீரியலாக இருக்குது. அண்ட் ஸ்டில் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு இது தின்னான மெட்டீரியலாக தான் இருக்குது. ஸோ அது வந்து வின்டர் டைமுக்கு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வார்ம்த் கொடுக்காது. பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் லேயரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டர்ட்டில் நெக். ஸோ வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மேலே வரைக்கும் வரும். அடுத்ததாக வந்து இந்த ஒரு ஜம்பர் வாங்கினேன். இது வந்து பார்க்குறப்ப வெப்சைட்டில் வேறு மாதிரி தான் இருந்தது. பட் நேரில் பார்த்தா அது வந்து ஒரு க்ராப் டாப் மாதிரி இருக்குது. லைக் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது.
நார்மல் அந்த ஹிப் லென்த் வரைக்கும் இது இல்லை, கொஞ்சம் க்ராப்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே. அண்ட் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் திக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இதுவும் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. அகெயின் சொன்ன மாதிரி இதுவும் லேயரிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து ஒரு ஸ்வெட்டர் ட்ரெஸ் வாங்கினேன். இதுவும் இப்போ லாஸ்ட்டாக வாங்கினது. இது இந்த மாதிரி க்ரே கலரில் இருக்குது. மெட்டீரியல் வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்குது, லைக் லிட்ரலி பேபி சாஃப்டாக இருக்குது. பட் என்னென்னா அகெயின் இதுவும் வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் தின்னாக சீத்ரூவாக இருக்குது. ஸ்ட்ரெச் ஆனாலும் இது வந்து பார்க்குறதுக்கு பட் நல்லா ஸ்ட்ரெச்சியான மெட்டீரியல் தான். ஸோ நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நீங்கள் போடுறப்போ. பட் கொஞ்சம் ஒரு மாதிரி சீத்ரூவாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ். இது வந்து நான் இன்னும் வேர் பண்ணலை. அடுத்து வந்து நான் டைட்ஸ் 2 பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ரொம்ப தின்னாக இருக்கிற ஒரு டைட்ஸ். இது ஒன்றும் வேர் பண்ணலை. பட் இது வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ்ஸஸில் ஸ்கர்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த டைட்ஸ் வந்து வேர் பண்ணலாம். இது வந்து நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி லைட்டாக சீத்ரூவாக இருக்கும். இது வந்து லைக் 2 pounds சம்திங் தான் வாங்கினேன். ஸோ 2 poundsக்கு இது வந்து ஒரு ஓகேவான ஒரு வர்த்தியான ஒரு பர்ச்சேஸ் தான். இதுதான் வந்து இந்த ஃப்ளீஸ் லைன்டு டைட்ஸ் வந்து வாங்கினேன். இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதோட லெக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டிரப் மாடல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் இதோட இன்னர் லைனிங் வந்து இந்த மாதிரி லைட் கலரில் இருக்குது. இதுலேயே வந்து பிளாக் லைனிங்கும் கூட அவைலபிளாக இருக்குது. லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இது வந்து லைக் ஒரு வெல்வெட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இது வந்து எதுக்குன்னா நீங்கள் வின்டர் டைமில் ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் போட போகிறீங்க, இல்லை ஷார்ட் ஸ்கர்ட்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா லைக் இந்த குளிரில் வந்து அப்படியே போக முடியாதுல்ல, அதனால இது வந்து ஒரு லேயரிங் பர்பஸ்க்காக இது வந்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குளிர் தாங்கும் அண்ட் நல்லா வார்மாக வச்சுருக்கோங்கள. ஸோ நீங்கள் வின்டர் டைமில் இந்த மாதிரியான ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து வர்த்தியான ஒரு திங்ஸ் தான். அடுத்ததாக 2 வின்டர் கோட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெடி கோட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லாங்காக இருக்காது. இது வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஷர்ட் மாதிரி இருக்கும். பட் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியான ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. அகெயின் இது வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து நல்ல ஒரு ஆஃபர்லேயும் கூட அவைலபிளாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருக்குது. வேர் பண்ணிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப சாஃப்ட் அண்ட் கோஸியாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து நல்ல ஒரு ஃபேஷனபிளாகவும் இருக்கும். அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி சீரியஸ்லி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதுவும் வந்து அகெயின் ஒரு வர்த்தியான ஒரு பர்ச்சேஸ். அடுத்தது அகெயின் இது ஒரு டெடி கோட் தான். பட் இது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். உங்களோட நீ லென்த்துக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் வரும். இதுவும் வந்து கிட்டத்தட்ட சேம் மெட்டீரியல் தான். அந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியான ஒரு ஃப்ளீஸ் மெட்டீரியல். இது வந்து டெடி கோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளஃபியாக ஃப்ளீஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்கிறது. ஸோ இதுவும் வந்து இதில் பார்த்திங்கன்னா உள்ளார இந்த மாதிரி ஒரு லைனிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் என்னோடய லண்டன் ட்ரிப்பில் வந்து நான் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வேர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஈவன் 0 degrees -degreesல கூடவுமே ரொம்ப வார்மாக வச்சுருக்கோம் உங்களை. அண்ட் இதில் ஆல்சோ பட்டனும் கூட கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை ஓப்பனாக வேர் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இதை போட்டுட்டு பட்டன் கூட இதில் போட்டு வேர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷார்ட் ஸ்கர்ட் அண்டு ஒரு கார்டிகனோட அதை பேர் பண்ணலாம், இல்லைனா ஷார்ட் ட்ரெஸ் போட்டுட்டு அது கூட அதை நீங்கள் பேர் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு ஜீன் அண்ட் டாப் போட்டுட்டு கூட இதை போட முடியும். அந்தளவுக்கு வந்து இது வந்து வேர்சிட்டைலாக இருக்கும். நீங்கள் இதை வந்து மல்டிபிள் வேஸில் வந்து ஸ்டைல் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்னோடய திங்ஸ் வந்து அவ்வளோதான். அடுத்தது வந்து விவானுக்கு வந்து இந்த ஒரு ஹேட் வந்து வாங்கினேன், உல்லன் ஹேட். இது வந்து டெடி கோட் மாதிரி தான். பட் இது வந்து அந்தளவுக்கு திக்காக இருக்காது. கொஞ்சம் ஒரு தின்னான இதாக இருக்கும், வித் ஹூடோட இருக்கும். பட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆல்சோ இந்த ஒரு க்ளவுஸும் வந்து நான் வாங்கினேன். இதுவும் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா திக்கான ஒரு மெட்டீரியலாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வாங்கினேன். இது வந்து லைக் 3 pounds. இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா லைக் 6 or 7 pounds. அண்ட் இந்த க்ளவுஸ் வந்து அகெயின் 2 or 3 pounds அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து நான் வாங்கினேன். சீரியஸாக குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஷீனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது வந்து இதுதான் குவாலிட்டி வைஸ் அவ்வளோவா நல்லா இல்லை, குவாலிட்டி ரொம்ப இதாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுலேயுமே வந்து ஒரு சில இது வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு சில ட்ரெஸ்ஸஸோட குவாலிட்டி வந்து அவ்வளோவா பிடிக்கல. லைக் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தின்னாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்குது. மற்றபடி நிறையா பர்ச்சேஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருந்தது. குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் சைஸிங்கும் பார்த்திங்கன்னா அதுவும் மாறும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பொறுத்த மாதிரி மாறும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரிவ்யூஸ்லாம் நிறையா பார்த்துட்டு அண்ட் அதில் சைஸிங் சார்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ராப்பரான ஒரு பர்ச்சேஸாக அது வந்து இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போதே எனக்கு வந்து நிறைய
ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. நிறைய பேர் வந்து அது லைக் அதோட ரிவ்யூலாம் வந்து ரொம்ப மோசமாக நெகட்டிவாக தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பயமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் ஓகே வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வாங்கினேன். நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் காமிச்சேன் இல்லையா, அதுதான் வந்து நான் வாங்கினேன். பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டெலிவரும் ஆச்சு. பட் அதுக்கு பதிலாக ஒரு ஒயிட் ஏதோ ஒரு டிஷர்ட் வந்து, அதுவும் பெரிய சைஸ் டிஷர்ட் வந்து எனக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போவே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் டைமே வந்து இந்த மாதிரி தப்பாக டெலிவர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் நான் வந்து கஸ்டமர் கேரில் வந்து உடனே நான் இது பண்ணேன், பேசி பார்த்தேன், சேட் பண்ணி உடனே வந்து அவங்க ஃபோட்டோலாம் அனுப்ப சொன்னாங்க. அனுப்பினதுக்கப்புறம் என்னோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரீஃபண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப குவிக்காக நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தப்பான ப்ராடக்ட்டில் டேமேஜ் ப்ராடக்ட்லாம் வருது அப்படின்னா நீங்கள் அவங்க கஸ்டமர் கேர்ட்ட பேசி வந்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிட முடியும். பட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் என்னென்னா அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து நம்ம ஒரு மாதிரி ஈஸியான ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. லைக் நம்ம இந்தியாவிலலாம் வந்து எதாவது வாங்குவோம், பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் போட்டோன்னா வீட்டிலே வந்து பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் தான் கொண்டு போய் ஸ்டோரில் அதுக்குன்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும், அங்கே போயிட்டு தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் லேபிள்லாம் பிரிண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஒவ்வொரு ரிட்டர்னுக்கும் வந்து 3 pounds 4 pounds அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அந்த சைஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப லூஸாக இருக்குது, அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் தான் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டிலலாம் வந்து எடுக்க மாட்டாங்க. அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை தான் இல்லையா. ஸோ அதனால் வாங்குறப்பே நம்ம ப்ராப்பராக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான இதெல்லாம் வந்து குறைச்சிடலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா. டில் தென் பை.